அதனால தான் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவோ. ஆண்கள்லாம் அங்கிட்டு போ, பெண்கள்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோடு வந்தால் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமாக பொண்ணு வந்து இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணேன், அவன் நம்மளைத்தான் பார்க்குறாளா அவளை வேறு யாரும் பார்க்குறானான். அப்படிலாம் இல்லாமல் எல்லாம் நல்லா கலந்து உட்காந்துருக்கீங்க. ஏற்கனவே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அந்த உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்குற அளவுக்கு நிறைய காசு கொடுத்தாங்க. அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஆனால் இன்னைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகம், யாரும் நன்றி இல்லாத மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். போன வாரம் ஒரு பட்டிமன்றம் வெங்கமேட்டில் லேட் ஆயிடுச்சு. கரூர்லேருந்து ஒருத்தன் பைக்கை வாங்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பைக்கிலே வந்தேன். நான் வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு புருஷன் பொண்டாட்டி பைக்கில் போனவங்க அந்த மேம்பாலம் ஏறும்போது குப்புன்னு ஒரு நாய் குறுக்க போய் டப்புன்னு அடிச்சு விழுந்தாங்க. நான் ஓடி போய் பைக்கை சைட் ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டிட்டு அந்த புருஷனும் பொண்டாட்டிக்கு தண்ணியெலாம் கொடுத்து டிஞ்சர்லாம் கொடுத்து ஃபஸ்ட் எய்டு பண்ணி நல்லபடியே போயிட்டு வாங்க அப்படின்னு. அந்த புருஷங்கார கூட எந்திரிக்க முடியாமல் தட்டு மாதிரி படுத்து கிடந்தான். அந்த பொண்டாட்டி ஆள் பெரிய சைஸாக இருந்தாலும் அந்த மேம்பால சைடு செவரை பிடிச்சி அப்படியே தட்டு மாதிரி எந்திரிச்சு கையை பிடிச்சி கும்பிடுச்சு. சார், யார் பெத்த பிள்ளையோ நீங்கள், அனாதே அப்படி இருந்து கிடந்தோம், நீங்கள் காப்பாட்டா நாங்கள் செத்து கூட போயிருப்போம். நன்றி சார், இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்கள் விழுவும் போது நாங்கள் காப்பாற்றணும்னா புண்ணியவதி. நான் நாய்க்கு எங்கே வருது, பின்னாடி நாய் எந்த நாயை ஏற்றிட்டு வர்றது, நாய் கூட கிடச்சிடும். என்னை நம்பி பின்னாடி எந்த நாய் உட்காருமா. ஆனால் அப்படியே நாய் உட்கார்ந்தாலும் குலைச்சிக்கிட்டே வரும், எப்போ கொலையை நிற்க அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க, எவ்வளவு அமைதியான ஊர். முந்தா நாள் ஒரு ஊரில் ஒரு பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன், 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஒருத்தன் ஒடியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு வச்சுக்கிற அப்படின்னா, பேர் சொல்லாத திட்டுவானுவோம் ஊரில் வேணான்னா. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு என்னை ஒருத்தன் சொல்றேன்னா, யாருன்னு பார்த்தேன், அதே ஆள் பின்னாடி வந்துட்டான். மறுபடியும் 150 ரூபா கொடுத்தான். மொத்தம் 250 ரூபா ஒரே ஆள் கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போவலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படிங்கிற. ஐயா நான் என்னடா பண்ணுறேன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சிருந்தா இல்லை 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறேன். ஐயா ஏன்டான்னு கேட்குறேன். நான் வட்டிக்கு விட்டு போண்டியா போனாலும் இப்படி தான் வசூல் பண்ணிட்டு தரேன் அப்படின்னா. நான் விட்டது வசூல் பண்ண முடியாமல் தான் ஊராக சுற்றிக்கிட்டு தரேன். ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னான், அழகா சொன்னான். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தையில், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வையில். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தையில், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வையில். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள். தன்னை போல் என்னை மேல் ஏற்றிக் கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். லேசா கைதட்டுங்க பாப்போம், கைதட்டு மட்டும் எங்களுக்கு போதும். ஏன்னா வாழ்க்கையில இந்த கைதட்டு கேட்டே பழகி போனோம் நாங்க. தாயா தாரமா, நம்மளை பெத்த தாயா, நம்ம கட்டிட்டு வந்த மனைவியா. என் பொண்டாட்டி எந்த நேரமும் எங்க அம்மாட்ட போட்டி போடுறான். போன மாசம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. இவன் சொல்றா, அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன்.
போன வாரம் எங்கள் அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு, இளவு வீட்டுக்கு. இவன் சொல்கிறா அடுத்த இளவுக்கு நான் தான் போவேன். எப்போ எவஞ்சாவான்னே உட்காந்துருக்கேன். நேற்று ஒருத்தன் அதே மாதிரி சேர்த்துட்டான். நான் சொன்னேன் உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாதே, எப்படி நீ போய் அழுவாயின்னு கேட்டேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு சொல்லி செல்ஃபோனில் யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி ஜாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அங்கே போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்திருக்கான். அழுதிக்கிட்டு இருக்கையில் இந்த அவங்களுக்கு போட்டு நெருக்கில் டச்சு மாறி போய் அண்டங்காக்கா கொண்டக்காரி செத்தவன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். சனியம் பிடிச்ச உடனே உங்கள் நிமிஷம் தங்காம சரி நான் போய் சேர்ந்தேன். ஏன்டி என்கிட்ட வந்து எம்சியை கொடுக்குறீன்னு. அது ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ரைட் ஓகே. அந்த ஃபேனே ஓடாட்டினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மானிட்டர் தான் முக்கியம். மானிட்டர்லாம் தான் மானிட்டருங்கிறது எங்களுக்கு கேட்குற ஸ்பீக்கர். நீங்கள் மானிட்டர் ஒன்று வேறு ஏதாவது மானிட்டர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில் அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் தாய் தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தை நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. அசைய காதில தூதி விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பிடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற, நீ வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் அந்த கல்லூரியின் விடுப்பில் வந்திருந்தாலும் கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாய்யா. இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா, அது வச்சிருக்க காரை யாரு வச்சிருக்கா, பெட்ரோல் யாரா போடுறது. வாழ்க்கையில அவ்வளவு சிரமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அவன் வச்சிருக்கா இவன் வச்சிருக்காங்கிற இவ்வளவு பெரிய தப்பான வார்த்தைகள். இல்லை இல்லை, தாரம் தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். அப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 69 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய கலக்கல் பேச்சாளராக வளரக்கூடிய எங்கள் குழுவினுடைய அணி தளபதியாக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதாரி அவர்கள் வந்திருக்காங்க. அடியாத்தாடி இது மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கு. அது புருஷன் கேன் இன்ஸ்பெக்டர்டா, இந்த கேன் இல்லடா கரும்பு ஆய்வாளர். தூருக்கு தூரு உட்காந்து பார்ப்பாரு, பெருக்குதா வெட்டலாமா வெட்ட முடியாதா தோகையை அறுக்கலாமான்னு. அப்படி போய் பார்த்த வகையில தான் அவளுக்கு தோகை காலில் அறுத்து விட்டு ஆஜபத்தில் படுத்து கிடந்து மறந்து போட்டு வந்திருக்கார் பாண்டிச்சேரி கௌதமி. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெரும் புலவர் என்று சொல்வார்கள் ஆண்களை. இவர்தான் பெரும் புலவி. பல பாடல்களை பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடக்கூடியவர். பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, செத்துட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க.
பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை பணம் இல்லாமல் இவ்வளவு சிரமப்படுதான்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் போய் அடுத்த கம்பெனியில் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு, பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்துட்டியா தாயான்னு வேட்டி ஷர்ட்லாம் கழட்டி போட்டு திண்டுக்கல் ஓடினால தான் இப்போ பூட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்கள். இப்போ எங்கள் கம்பெனிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. மஞ்சுநாதன் தான் ஓனர். எந்த பஸ் ஸ்டாண்டில் எங்கே தெரியிறானோ தெரியலை. சென்னை ராணி குமாரி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு சின்ன பொண்ணு தான் பெற்றுப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்கு சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசுது சாமந்தி காத்தும் அடிக்குது. என்னடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா உனக்கு 60 தாண்டி 70 போய் நிற்க போகுது. நீ இப்போ ஏதாவது பஸ்ஸில் ட்ரெயின்ல எல்லாம் கன்செஷன் டிக்கெட் கிடைக்குமான்னு பார்த்துக்கிறது தெரியுது. அந்த அம்மா போய் சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய இசை ஜாம்பவான். அவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டிலே உட்கார்ந்துருந்தான். பூட்டை தொடங்கடா பார்த்துட்டா போகிறோம். கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுறது? தன்னுடைய இசை ஞானத்தை எங்கே வளர்ப்பது என்று அவர் அருகில் இருக்கக்கூடிய தேனி அருகில் இருக்க சுருளி அருவியிலே தவம் செய்து கொண்டு ஒரு சித்தரிடம், திரிவேங்கடம் என்று சொல்லக்கூடிய சித்தரிடம் தன் இசை ஞானத்தை கற்றுக்கொள்ள நினைத்தார். அவரிடம் பணம் இல்லை. அப்பொழுது அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஏதோ தன்னிடமிருந்து ஒரு வாழைப்பழத்தையும் 2 சப்போட்டாகவும் கொடுத்து ஏதோ அவர் உணவு கொடுத்து கற்றுக்கொண்டவர் தான் இந்த திரிவேங்கடம் திரும்ப உமாநாத் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். சிறப்பான இசைக்கலைஞர். நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிசம்பேட் வாதிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் திறமையை காட்டுங்கண்ணே.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதை 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ, ஜீவா ஆடியோஸ். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அருமையாக ஆடியோ லைட்டிங் எல்லாம் அமைச்சிருக்காங்க. உண்மையிலே நல்ல பிரம்மாண்டமாக செலவு பண்ணி பண்ணுறாங்க. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவது தான் செல்வம். 4 பேர் கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சுருப்பான், 10 பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான். அதில் என் சித்தப்பே ஒன்றா நம்பர், பெரிய கோடீஸ்வரன், 10 பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான். நம்ம சேலத்தில் தான் பெரிய கம்பெனி வச்சுருக்காரு. இந்த கொரோனா டயத்தில் கம்பெனியை மூடிட்டு எல்லாரையும் அவங்க சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் வந்துட்டார். இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே அடுப்பை பற்ற வைப்பார், கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு, வந்து வீட்டில் படுத்துக்குருவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டான்னு நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு. என்னை பார்த்து சொன்னார், மயனே இந்த 100 பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டானா என்ன பண்ணுன்னு சொல்லி அந்த 100 பேருக்கு கொடுத்தாரு. அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டான். ஏன் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கலை. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள். டீமே பதறாங்கன்னா இவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கலைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. என் மேலே அவ்வளவு பாசம். இந்த டீ வாங்கி கொடுக்குற விஷயம் என் விஷயத்தில் எங்கள் பட்டிமன்றத்தில் யார் வேணாலும் தலைவராக இருக்கலாம், என் விஷயத்தில் தலைவராக இருக்கக்கூடியவன் அவன் ஒருவன் தான் தலைவன். எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் வெங்காய கீனா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டையும் சொல்லி முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக தாயே என்ற அணியை துவங்கி வைத்து பேச, தாயின் பிள்ளையாக பறந்து இன்று தமிழகமெங்கும் வளரக்கூடிய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், பாசத்துக்குரிய விவசாயி KR மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். உட்காரு மாப்பிள்ள, உனக்கு தான் ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்கு, உன்னை லேட்டா தான் விடுவேன். வந்தாயே தாயே வாமகனை என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உனைப்பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் ஏற்கின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக இருந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கென் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடடா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 21 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்து நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி ஜோரா கை தட்டுங்க பாப்பா. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற தாய் குழந்தைகள் பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன்க்கா. இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா முடி நிறைய வளரும். அங்க பாருங்க, ஒரு அக்கா தட்டி விட்டு உடனே இழுக்கிறாங்க. உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க, கையோட வந்துருச்சுரா, சவரி முடி போல இருக்கடா. ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. அதுலயும் நம்ம ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்ன? அழகா அப்படியே பச்சை கலர் அப்படி மேட்டை விரிச்சு பெண்கள்லாம் நடுவுல உட்கார்ந்துருக்காங்க. பெண்களை நடுவுல உட்கார வச்சு எங்க ஆண்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? என்ன? எங்க ஊர்ல ஒரு திருவிழானா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைந்த ஊரே நம்ம ஊர் தான் சார். அவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம் தாயா தாரணம். அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், தாரம் தாரம்னு சொல்ல வந்திருக்கீங்களா 2 பேரு? தாரத்தினால ஏதாவது குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி இருக்குதா? அப்படி கேளியா? இந்த மேடையில நான் கேட்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி உங்களை பாராட்டாம போனா எங்க பக்கம் தீர்ப்பு வராது சார். அதனால இந்த பட்டிமன்றத்தினுடைய மன்னனா வீட்டிருக்கக்கூடிய உங்களை நான் பாராட்ட போறேன். தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்னு எங்கெல்லாம் சொன்னீங்கல்ல, நாங்கெல்லாம் ஒவ்வொரு ஏரியாலும் வந்தோம். எல்லாம் பிளாஸ்டிக் சேர் சைடுல போட்டு உட்கார வச்சிருக்காங்க. உங்களுக்காக பாருங்க, நம்ம ஊர்லயே ஸ்பெஷலா உங்களுக்கும் ஒரு சேரை கொண்டாந்து போட்டு உங்களை அப்படி உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கும் இந்த டெக்கரேஷனுக்கும் இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கும் சுத்தி தாய்மாரெல்லாம் உட்கார்ந்துருக்கணும். உங்க பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? 6 மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஒருவேளை அந்த சேர் தானோ என்னமோ இந்த சேர் அதேதான் வந்து உட்கார்ந்து கை நமனமன்னு அரிக்குது. ஆஹா,
உண்மையில இந்த வளகாப்பு பண்றாங்கல்ல, ஆமா, அதுதான் ஆண்களுக்கு துரோகம் செய்யற விழா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அந்த வளகாப்பு போடும்போது தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், 10 வகை சாதம் படைச்சு வச்சு, ஆமா, அந்த பொண்ணு கை நிறைய வளையல்லாம் போட்டு, அந்த பொண்ணு கன்னத்துல சந்தனம் குங்குமம்லாம் தடவி, அந்த பொண்ணு கையில 50 ரூபா 100 ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்களே, ஆமா, அதுக்கு காரணமான புருஷங்காரன் ஓரத்துல நிக்கிறான 10 ரூபா காசு கொடுத்துருக்கானா? எங்க சார்? சபாசிராமா பட நீ தாண்ட காரணம். இந்தாட 70 ரூபா கட்டிங் சாப்பிட்டு அனுப்பலாம்ல. அப்ப ஆண்கள் வேதனையில் இருக்காங்கல்ல, அதனாலதான் அந்த தாரம் சரியில்லைன்னு நாங்க சொல்ல வந்திருக்கோம். ஆனா ஒரு சின்ன ஆசை தான், தாயா தாரமானு கேட்டிருக்கீங்க. தாய் தான் பெத்த தாய்க்காக உண்மையை பேச 2 ஆண்கள் வந்திருக்கோம். தாரமேனு பொய் பேசுறதுக்காக 2 பெண்கள் வந்திருக்காங்க. நடுவுல தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. உங்களை சாட்சியா வச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ளார வர்றேன். ஐயா, ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடியா இருக்கீங்களாக்கா? நான் பேசுறது உங்களுக்கு காதுல உழுதாங்களா? நல்லா சத்தமா உழுதா இல்லையா? அவுட்டர்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் சவுண்டு வச்சு விடுங்க. மானிட்டர் சவுண்டு எங்களுக்கு வைங்க. ஏன்னா இசையோட சேர்ந்து வர்றப்போ உட்காருது பேச சிரமப்படுறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு விடுங்க. ஹலோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம மானிட்டர் சவுண்டை ஏற்றுங்க. ஹலோ டெஸ்டிங். ஹலோ, இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க. ஹலோ ஹலோ, அந்த மானிட்டர் கீழே இருக்கிற மானிட்டர் சவுண்டையும் லைட்டாக ஏற்றுங்க. ஹலோ டெஸ்டிங். ஹலோ, சே விசிலிங் வராத அளவுக்கு ஏற்றுங்க. ஹலோ ஹலோ. இப்ப சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ளார வரேன் சார். லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடியா இருக்கீங்களாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா நம்ம ஊர் பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு குடுக்காதனால அவர் போட்டுக்க பிரேஸ்லெட், மோதிரம், செயின் எல்லாத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்து. ஆமாடா, கொடுத்து நான் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். பவரை பாத்துருமா? ரெடி 1 2 3. ஏப்பா, அட்ரா 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 அட்ரா. நீங்க ஆமா கை தட்டிய? நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். நல்லா கேளுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. பார்த்தா என்ன ஆகும்? உங்க கருவம் கலைஞ்சிரும். ஆதார் எடுக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? எப்படி? நம்ம ஊர்ல நாளைக்கு 10 மணிக்கு ஆதார் எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு நம்ம வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா, இந்த பெண்கள் அப்படி கிடையாது. பவுடர் அடிச்சு பட்டு சேலை கட்டி 5 பவுன் செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்தவனே எடுத்தாச்சு போன்றுவான். என்னடி 1 2 3 சீரியலான்னு சொல்லாம எடுத்து விட்டாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும். வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச பணம் மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. உங்க கருவம் கலைஞ்சு போயிடும். நடுவுல பெண்களே இவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்களே, எங்க ஆண்களோட பவர் பாக்குறீங்களா? எங்க ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருவோமா? பாருங்க, பெண்கள் பயங்கரமா கை தட்டி இருக்காங்க. அதை தாண்டி நம்ம கை தட்டு இருக்கோம். ஓகேவா? டீலிங் ஓகேவா? ரெடி 1 2 3. அட்ரா அட்ரா அட்ரா. 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கறத ப்ரூவ் பண்ற ஒரு கூட்டங்க. கரெக்ட்டா எக்கோ வச்சார் பாத்தீங்களா? ஏமா தாரம் தாரம்ங்கறீங்களா? நான் ஒரே ஒரு செய்தி தாங்க கேக்குறேன். கேளியா? கட்ன புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய் குருசியா சமைச்சு போடுறீங்களாமா? அப்படி கேளியா? அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு சார். ஏன் பொண்டாட்டி சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்குறா. பிக்கிறேன், பிக்க முடியல. சப்பாத்தி மேல ஒத்த காலை வச்சு கைய வச்சு இழுக்கிறேன், சப்பாத்தியை பிக்க முடியலையா? கோவம் வருமா வராதா? முன்னாடி சப்பாத்தி இது, இப்ப உள்ள வந்தா பிச்சு விட மிச்சிக்கிறேன். சமய கட்டல இருந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம். போய வேலையை பார்த்துக்கிட்டு ஐயா. இப்படித்தான் ஐயா, நேத்து என் முண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு சாரி அடியே தோசை சுட்டு கொண்டாடுங்கிறேன், கொண்டாந்து வைக்கிறா. பிக்கிறேன், பிக்க முடியல, சுரு. பிக்கிறேன், பிக்க முடியல, சுரு. என்ன லைட்டை போட்டு பாக்குறேன். இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சு பாத்தியா. உடனே எங்க மாமியாவை கூப்பிட்டு தோசை சுட்டு சொல்லுங்க அத்தே, நீங்க தோசை சுட்டுட்டு வாங்க. அந்த அம்மா எக்ஸல் அப்படி ரவுண்டு கட்டி இறங்கி சுட்டு கொண்டாந்து வச்சுச்சு பாருங்க. கண்ணங்கரையன் கருப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கண்ணங்கரையன் கருப்பா இருந்துச்சு. என்ன லைட்டை போட்டு பாக்குறேன். இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசைக்கல்ல குப்பரை போட்டு மாவு ஊத்திருக்குது. இந்த குடும்பத்துல இந்த தாயால பொண்டாட்டியால சந்தோஷம் இருக்குமா? நான் கேட்கிறேன், சத்தியமா சொல்றேன் சார். அம்மாவுக்கு ஈக்குவலா யாராவது வர முடியுமா சார்? நான் கேட்கிறேன். இந்த மேடையில ஒரு விஷயம் சொல்றேன், தாயோட சாப்பாட்டுக்கும் தாரத்தோட சாப்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. என்ன? அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உண்மைனா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டி காப்பாத்தி விடுங்க. என்ன சொல்லிட்டா? என்ன சொல்லு? தக்காளி சோறையே பிரியாணி மாதிரி செஞ்சா அது எங்க அம்மா சமையல் சார். பிரியாணியவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல். உண்மை. அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இதை விட இன்னொரு வித்தியாசம் இருக்கு. சொல்லு. சுட சுட சோறு போட்டா அது அம்மா சமையல், சுட வச்சு சுட வச்சு சுட வச்சு சோறு போட்டா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது? அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன வித்தியாசம்? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல்,
கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். பாத்தீங்களா? செம்பட்ட முடினா ஓன் சமையல். ஒருத்த சாப்பாட்டுல முடியே இல்ல, அப்ப யார் சமையல்? அவன் தாண்டா மொட்டை தலை சமையல். பாத்தீங்களா? அப்ப வாழ்க்கை அந்த அளவு போகுது. தார வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குது. நான் கேக்குறேன், அம்மா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் ஐஸ் பொட்டி அந்த காலத்துல இருந்துச்சா சார்? இல்ல. என்ன முடியுமோ அதை செஞ்சு போட்டாங்க. அதுக்கு அடுத்த வேளை சாப்பாடுனா சுட சுட செஞ்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்கலாம்னு போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறேன் சார். அதுல 4 பட்டுப்படவே முண்டாட்டி சொருகி வச்சிருக்கா ஐயா. நான் பார்த்து கேட்டேன், ஏய் இந்தடி உனக்கு இவ்வளவு பெரிய பீரா வாங்கி கொடுத்துருக்கேன், ஏன்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டாந்து புடவை வச்சேன்னு கேட்கிறேன். அடிக்கிற வெயில்ல இதுல வச்சு கட்டினா தான் உடம்பு குளுகுள்னு இருக்காதான் இதுல வச்சாங்கறா சார். அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்புறம் நம்ம ஊர்ல அதுக்கு பேரை மாத்திரம் என்னன்னு, அதுக்கு பேர் பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது. பிச்சைக்காரன் பொட்டியா? ஆமா. ஏன்? ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பை எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல. சரி, இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டுக்கிட்டு பாத்தீங்களா? ஒண்ணும் கிடையாது. பட்டிமன்றம் முடிஞ்சு சரி எல்லாரும் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க. 20,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ்ல வெறும் 150 ரூபாய் ஜாமான் தான் இருக்கும். இந்த பெண்கள் அதான் வச்சிருப்பாங்க. ஆமா. என்னென்ன வச்சிருப்பாங்க? 5 ரூபாய் இஞ்சி, பாதி நறுக்குன்னு எலும்பு சம்பளம், புளிச்ச மாவு, போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும், நேத்து வச்ச மல்லிகைப்பூ, முழுங்க வேண்டிய மாத்திரையை தூக்கி முழுங்கணும்னா மல்லிகைப்பூ வாட வருது, மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது. சத்தியமா இந்த குடும்பம் உருப்படவே உருப்பட. அப்ப இந்த குடும்பம் உருப்பட என்னதான் வழி? ஒரே வழிதான். என்னது? இந்த பெண்களை எல்லாம் 10 நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஆம்பளை கண்ட்ரோல்ல விட சொல்லு. எங்க ஆம்பளை கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும்? உள்ளதுக்கெல்லாம் எடுத்துட்டு தொடச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு நம்ம பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவான். வாங்கிட்டு வந்து ஏத்தலான்னு வச்சுக்க, லோடு லோடா ஏத்துவான். இந்த பெண்கள் வச்சிருந்த ஃப்ரிட்ஜை திறந்தா கப்புவாட அடிக்கும். நம்ம பிரிட்ஜை திறந்து பாரு, கிளிங் கிளாங் சவுண்டோட இருக்கும். அதாங்க அருமை. நம்மால் பிரிட்ஜ் கதவை மெதுவா தான் சாத்துவோம். ஏன்? உள்ள மூடி திறந்துக்கிச்சுன்னா இருந்தாலும் கூட அதை சாப்பிட்டுட்டீங்களா எப்படிமா உற்சாகமா பாடுவான். செத்து வச்சாரு எத்தனை காதல் கட்டு பாரு கண்ணைக்கு சொல்லிட்டா பாரு செக்ஸ் பிகர் தான் சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்க கையிலக்கு லுக்கு கம்மாளுக்கு லைஃப் ஒரு புக்கு அத பொறட்டின கால்கிக்கு கிக்கி நக்கிக்கு கிக்கி போட்டக்கிக்கு கிக்கி நக்கிக்கு சிஞ்சர் கண் புக்கு ஒத்து கம்மா அவர்கிட்ட அம்பலைய எத்து கம்மா மீனாட்சி அன்னை காதல் நாச்சி மீனாட்சி அன்னை காதல் நாச்சி திரும்ப நாளாச்சி 4 வருஷம் மீனாட்சி ஒத்து கம்மா அவர்கிட்ட அம்பலைய எத்து கம்மா. சார் தாய்க்கு ஈடு இணையா தாரம் வரவே முடியாது சார். ஒரு ஆம்பளைக்கு ஒரு தாய் தான் உண்டு. ஆமா. ஏதாவது இப்ப நம்ம கல்யாணம் பண்றோம், ஒரு மனைவி சரியில்லை, ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனைனா அந்த பொண்டாட்டியை விவாகரத்து பண்ணிட்டோ இல்ல அந்த பொண்டாட்டியை விட்டுட்டோ இன்னொரு கல்யாணம் பண்ணுவான் சார். ஒரு ஆம்பளைக்கு 2 மனைவி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருக்காவது 2 தாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா இல்ல. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கிறது தாரத்தை விட தாய் தான்னா அப்ப அந்த தாய்க்கு ஈடனே அவங்க வர முடியுமா? நான் கேட்கிறேன். என்னமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க தாரம் இந்த மேடையிலே ப்ரூவ் பண்றேன் சார். உங்களை சாட்சியா வச்சு கேட்கிறேன். இவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியா கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா ஒருத்தர் என்ன அப்படி உட்கார்ந்து எனக்கு என்ன வந்துருச்சு? அங்க லேடிஸ் எட்டி பாக்குறாங்க, நம்ம வீட்டுல தூக்குறாங்களா? ஆனா அந்த லாஸ்ட்ல ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவாப்பைய கேக்குறவங்கள தென்னாவட்ட உட்காந்துருக்க தூக்கு கையன்னு ஒரே இட்டி வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வி நம்ம பெண்கள் தாய் குலத்துல கேட்டு பாருங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இழிச்ச வாய் புருஷன் எனக்கு அடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு ஒரே புருஷனா வரணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் சார். நீங்க கேளுங்க. நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், மனச்சாட்சியோட சொல்லுங்க. ஆமா, அந்த தெய்வத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்றாங்க, அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசுல வர வச்சுக்கணுமா மணிப்பரசுல அப்படிங்கிறாங்க. அங்க 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா கை தூக்குங்கடி வந்து என்ன மணிப்பரசை திறந்தா பார்க்க போறானுவா. ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பரசுல நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க. அந்த அளவு பாசம் 2 போட்டோவை மணிப்பரசுல வச்சிருக்கேன். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். பேங்க்ல லோனு வாங்குற ஓட்டுறதுக்கு வச்சிருக்கேங்கிறாக்கா.
ஓட்டிப்பிடி சார்ஜ் கையெழுத்து போட்டு விட்டு நான் பேங்க்கு வீட்டுக்கு லோன்னு அலைய வேண்டிய. அப்ப இந்த தாரத்தால என்ன மகிழ்ச்சி இருக்க நான் கேட்கிறேன் சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், அம்மா என்னைக்காவது பிள்ளைய சந்தேகப்பட்டிருக்காங்களா சார்? அம்மா என்னைக்கு சந்தேகப்பட பெத்த தாய் தான் பெத்த பிள்ளைய சந்தேகமே படாது சார். அவன் ஒரு திருட்டு வேலையை பண்ணிட்டு வந்திருப்பான், ஊரே அவனை திருடன்னு சொல்லுவான். ஆனா அந்த தாய் என்ன தெரியுமா சொல்லுவா? ஏய் என் பிள்ளை அப்படி பண்ணிருக்காது, அது 10 மாசத்து தங்கம் அப்படின்னு பெத்த பிள்ளைய விட்டு கொடுக்காம இருப்பவதான் சார் தாய். ஆனா இந்த தாரம் எப்படி தெரியுமா? புருஷன் நல்லவனா கெட்டவனான்னு செக் பண்றதுக்கு முன்னாடி 72 இன்டர்வியூ வச்சுதான் நம்மள கல்யாணமே பண்றாங்க. பாத்தீங்களா? நமக்கு சொத்து இருக்கணும், வேலை இருக்கணும், குடிக்காதவனா இருக்கணும், சிகரெட் குடிக்காதவனா இருக்கணும், சோம்பேறி இல்லாம இருக்கணும் அப்படின்னு 72 செக் பண்ணி நம்ம அடிச்சிருக்க தலைமுடி கூட வெள்ளையா இருக்கா, டை அடிச்சிருக்காங்களா இல்ல ஒரிஜினல் கருப்பான்னு செக் பண்ணி தான் நீங்க வர்றீங்கன்னு சொன்னா நம்ம வயித்துக்குள்ள இருக்கப்பே ஆனா பெண்ணான்னு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு தெரியாது, ஊனமா இருக்குதா நல்லா இருக்குதான்னு கூட தெரியாது. கரு உருவாயிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமே காதல் வளர்க்கிறதுன்னா அது தாய் தான் சொன்னா இந்த தாய்க்கு இணைய அவங்க வர முடியுமா? நான் கேட்கிறேன். கண்டிப்பா யாரும் தாரம் தாரம்ங்கறீங்க. சந்தேகத்தின் மறு உருவம் பொண்டாட்டி சார். உண்மை. இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் மனசுல நிம்மதியே இல்லாம போச்சு வாழ்க்கையில. என்ன மேடையில சொல்றேன் சார், உங்க பட்டிமன்றம் ஒரு தடவை பார்த்ததா நான் வீணா போனேன். என் பட்டிமன்றத்தை பார்த்து வீணா போனீங்க? நீங்க சொன்னீங்கல்ல யாருமே அப்படி வீணா போனாலும் கிடையாது. நான் உங்க பட்டிமன்றம் முழுசா யூடியூப்ல பார்த்தேன். என் பட்டிமன்றத்தை பார்த்து எத்தனை பேர் நடுவராவே ஆயிட்டாங்க, என்ன வீணா போனாங்கற அந்த மாதிரி தான் ஆயிட்டேன். இங்க பாருங்க, நிஜமாவே சொல்றேன். அன்னைக்கு பட்டிமன்றம் நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ண உடனே பொண்டாட்டி பார்த்து காதல் பாட்டு பாடுங்க அன்பு வளரும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. வம்பு தான் வளர்ந்துச்சு. அன்பு வளரா? எங்க அன்பு வளரும். அன்பு வளரும், வளர்ச்சி அவருது. நான் என் பொண்டாட்டியை பார்த்து கல்யாணம் பண்ண முதல் நாளே ஒரு காதல் பாட்டு பாடுறேன். என்ன பண்ணேன்? என்ன? 1001 அம்மாடி உலகம் அறிந்திடாத பிறவி அம்மாடி, பார்வையிலே மரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா 1001 அம்மாடி. பாட்டு எப்படி இருக்கு? சூப்பர் அப்படின்னு நினைச்சுட்டு தான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தாக்கா பாடினேன். 1001 அம்மாடி. அடிக்காதீங்க, அதான் ஒன்றும் நடக்கலை. டப்புனே சட்டையை பிடிச்சா 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்கிறாங்க, மரியாதையா லிஸ்ட கொடுன்னு கேட்கிறாளே. இந்த தாரத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இப்படித்தாயா போன தீபாவளிக்கு என் முன்னாடி 10,000 ரூபாய் கேட்டா பட்டுச்சேலை எடுக்க. சரி, என்கிட்ட காசு இல்ல, எந்த பணமும் இல்லம்மா, இந்த அர்க்க 500 ரூபாய் காட்டன் சேலை வாங்கி கட்டுன்னு கொடுத்தேன். அது காட்டன் சேலை வாங்கி கட்டு, சும்மா ராணி மாதிரி இருப்பாயின்னு அதுக்கு சண்டைக்கு வர்றாரா? ஏன் ராணியே சேலை கூட மாதிரி கட்டிட்டு தெரியுது, இது ஏன்டா என்னைய கட்ட சொல்றீங்க? அப்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா அந்த தாரத்தால? ஆனா இந்த மேடையில ஒரே ஒரு விஷயம் சார், தாய்க்காக 1000 பாயிண்ட் பேசினாலும் தாரத்துக்காக ஒரு விஷயத்தை அந்த மேடையில ஒத்துக்கிறேன், இந்த மக்கள் முன்னில ஒத்துக்கிறேன். ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுத்து வைங்க. அப்படியா? நீங்க நல்லா ரசிக்கிறீங்க, ஆனா கையை தான் தட்ட மாட்டேங்கிறீங்க. எப்படி இல்ல கையை தட்டி உற்சாகப்படுத்தினா நாங்க உற்சாகமா பேச முடியும். ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. எப்படி என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி 10 உள்ள ரிப்பீட் 20 வெளியில வந்துரும். ஓம் பொண்டாட்டி பரவாயில்லையா? என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, இதா தெரியுதான்னு பாத்தீங்களா? அன்னைக்கெல்லாம் பாருங்க வானொலியில நேரா போய் ரேடியோ கட்ட காலத்தோட எங்க அம்மா காலம் முடிஞ்சிருச்சு சார். இன்னைக்கு டிவி வரவும் பொழுதன்னைக்கு நாடகத்தை பார்த்து புருஷனுக்கு சோறு கூட வைக்க யோசனை பண்றாங்களே. இந்த தாரம் வர வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா? நான் அப்படி கேளியா? ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன பழக்கம்? எந்த ஊர் பட்டிமன்றம் போறனா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அப்படியா? திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்படுறேன். அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிக்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வந்துட்டாங்கிறீங்க? ஆம்பளை ஆள் போறா சிரிக்கிறீங்க. அண்ணன் பாண்டிச்சேரி செண்டு பாட்டிலுக்கு ஃபேமஸா அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டே, குண்டு பாட்டில் வாங்கி. செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், முறுக்கு ஃபேமஸ் வாங்கி கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்தாடி டிவி பக்கறதா பாக்குற மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமா தின்னுகிட்டே பாருன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன் சார். இவன் மணப்பாறை முறுக்க தின்னுகிட்டே டிவி பார்த்து சொல்றான், மணப்பாறை முறுக்கு ஓ முகர மாதிரியே இருக்கியா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்களான்னு வெளியில வந்து பாக்குறேன் சார். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு, பக்கத்துல இருக்க கொசோத்திச்சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே. இந்த தாரம் வந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா? எப்படி இருக்கும்? அதனாலதான் பொண்டாட்டி வந்த வாழ்க்கைலாம் சரியில்லைன்னு ஒவ்வொரு கல்யாணம் பண்ண ஆம்பளை வேதனைப்பட்டு எப்படி தெரியுமா மூச்சு திணற அடி வயித்துல இருந்து பாடிட்டு கிடக்குறோம். எப்படி பாடுறான்? மரணம் என்னும் தூது வந்தது, அது தாரம் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ கொழுந்தியாலே வா,
பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. இழுத்தது எனக்கு, நீ ஏன்டா தண்ணி குடிச்ச? யாருக்காவது இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்தா இழுக்கையில விட்டுட்டாங்க. இப்ப மாமா தண்ணி கொடுக்குறான். நேற்று இப்படித்தான் ராத்திரி என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டு வாரேன், முடியட்டு வாரேன். நாடகம் முடியட்டு வாரம்னால எனக்கு முடியட்டு வாரம்னாலும் தெரியாம தான் இன்னும் இதுக்கிட்டு நான். அப்ப இந்த தாரத்தால மகிழ்ச்சி இருக்குமா? தாரத்துக்காக பேசுறமே, அதனால தாரத்து மேல பாசல்ல நினைக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த மேடையில இவங்களா உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு காட்சி ஞாபகம் வருது. ஆத்தங்கரையில இந்த ஏப்ரல் மே மாசத்துல எல்லாம் தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாதனால அந்த ஆத்தங்கரையில பாயை எடுத்துட்டு போய், கோரப்பாயை எடுத்துட்டு போய், கட்டி சோறெல்லாம் எடுத்துட்டு வந்து கொண்டாட்டி உட்கார வச்சு நிலா வெளிச்சத்துல நாங்க காதல் பாட்டு எப்படி பாடுவோம். எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்களை தான் கட்டி வச்சான். கொஞ்சாதியோ நானும் ரொம்ப சாதாரணம். வெண்ணிலவமே போல என்ன அவ மூடி வப்பா. மற்றவங்க கண்டுபிட்டா தத்தளிப்பா தந்தளிப்பா. ஊருக்கவராணி போல எனக்கு அவ அம்மன் போல. சொல்ல போனா என்ன போல பாக்கியமா யாரும் இல்லை. தாரம் கூட தாய போல ஈடு சொல்ல ஏறியில்லை. எல்லாம் என்றோ ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஆத்தங்கரை ஈர காத்து மேலப்பட்டு மோகம் ஆச்சு. ஓடும் நிலா சோறு பொண்ணு மணி தேரு கூட வந்து சேரு கொட்டுங்கடி சாரு. வாழ்க்கை அந்த அளவுக்கு போகுது. ஆனா அந்த புருஷங்கார வைக்கிற பாசத்தை பொண்டாட்டி நீங்க வைக்கிறீங்களா நான் கேக்குறேன். சார், ஒரு தாய் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 4 பிள்ளை இருந்ததுன்னா 4 பிள்ளைக்கு பாகுபாடே பார்க்க மாட்டா சார். முதல் பிள்ளை மேல என்ன பாசம் வச்சாலும் அதே பாசம் தான் லாஸ்ட் பிள்ளை மேலயும் வைப்பா. பார்சியாலிட்டி பார்க்காம பாசம் வைக்கிறவ தாய் சார். ஆனா பார்சியாலிட்டி பார்த்து பாசம் வைக்கிறவ தான் சார் தாரம். மேடையில ப்ரூவ் பண்ணிட்டா நான் உண்மைனா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. கல்யாணம் பண்ணி 2 குடும்பம் ஒண்ணு சேருது இல்ல, பொண்ணு வீட்டு குடும்பமும் ஒண்ணு சேருது, மாப்பிள்ளை வீட்டு குடும்பமும் ஒண்ணு சேருது. கல்யாணம் பண்ண ஒரு 6 மாசத்துல மெட்ராஸ்க்கு தனி கொடுத்தன வச்சிடறாங்க. மாப்பிள்ளை முன்ன அங்க போய் இருக்காங்க. அந்த மாதிரி தனி கொடுத்தன இருக்கப்ப உங்க வீட்டு அப்பா அம்மா வந்தா ஒரு மாதிரியும், எங்க வீட்டு அப்பா அம்மா வந்தா ஒரு மாதிரியும் நடத்துறீங்களே. இந்த அன்பு யார் தாரத்துல தானே இருக்கு நான் கேட்கிறேன். அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மட்டன் குழம்பு வைக்கிறான், எங்க வீட்டு ஆளுங்க வந்தா மட்டமான குழம்பு வைக்கிறான். அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீன் குழம்பு வைக்கிறா, எங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீந்து போன குழம்பு வைக்கிறா. அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஆட்டையும் கோழி அடிக்கிறா, எங்க வீட்டு ஆளுங்க வந்தா எங்களே போட்டு அடிக்கிறாளே. இந்த தார வந்த வாழ்க்கை மகிழ்ச்சி நாங்க பேச முடியுமா சார்? எப்படி பேச முடியும்? அதனாலதான் சொல்றேன் சார், இந்த மேடையில இன்னொரு விஷயம் சொல்றேன். தாய் என்னைக்குமே பிள்ளைய சந்தேகப்பட்டது இல்ல, படமாட்டா. ஆனா பொண்டாட்டி சந்தேகத்தின் மறு உருவம்னு சொன்னல. இந்த மேடையில உங்களை சாட்சியா வச்சு இங்க இருக்கிற பெண்கள், மேடையில 2 பெண்கள் இருக்காங்க, இங்க இவ்வளவு பெண்கள் இருக்காங்க. உங்க சார்பா நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். என்ன? தயவு கூர்ந்து இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க குங்குமம் போட்டு வைங்க. குங்கும பொட்டு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டிக்கர் போட்டு வைங்க, தப்பு இல்ல. அது பழசா போயிட்டா எங்க ஆம்பளைங்க சிகரெட் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிச்சிட்டு போயிடுங்க. ஆனா இந்த பெண்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? வைக்கிறதே ஸ்டிக்கர் போட்டு பழசா போடணும்னா அதை எடுத்து கதவுல ஒட்டுறது, கண்ணாடியில ஒட்டுறது, கக்கூசு பீங்கான்ல ஒட்டுறது, பேசன்ல ஒட்டுறது, இந்த வேலையை பண்ணிடுறாங்க சார். ஒரு அம்மா அப்படித்தான் என்ன பண்ணுச்சு, ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப ஜன்னல் ஓர கம்பியில ஒட்டி வச்சுட்டு போயிருச்சு சார். நான் பட்டிமன்றம் முடிஞ்சு ஆகா ஜன்னல் ஓரம் சீட்டு கிடைச்சிருச்சுன்னு ஓடி போய் ஏறி ஜன்னல் ஓரமா சாஞ்சி தூங்கிக்கிட்டே வீட்டுக்கு போன பாருங்க, இந்த ஜன்னல் கம்பியில ஒட்டி இருந்த பொட்டி என் சட்டைக்கு மாடிருச்சு.
என் சட்டையில இந்த பொட்டு ஒட்டிருச்சுக்கா. நீங்க அவ்வளவு கேவலமா சிரிக்கிறீங்க. நான் இந்த பொட்டோட வீட்டுக்கு போனேன்ல, என் பொண்டாட்டி பொட்டை பார்த்துட்டா, நான் பொட்டை பார்க்கல. பொண்டாட்டி பொட்டை பார்த்துட்டே கேட்டா, வாயா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா. இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கிறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டு போயிருச்சு. இந்த தாரம் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார்? நான் கேட்கிறேன் தம்பி. ஆனா என் வாழ்க்கையிலேயே ஒரு பொட்டு பிரச்சனை வந்து. என்னது? எவ்வளோ பட்டிமன்றத்துக்கு வந்தவ சரி என் நோட்டுல பொட்டை ஒட்டி வச்சுட்டு போயிட்டாடா. வீட்டில் போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருந்தேன். சரி பொட்டை என் பொண்டாட்டி பார்த்துருக்கா, நான் பார்க்கல. சரி நாளைக்கு நானும் பட்டிமன்றத்துக்கு வர்றோம்னா கூட்டிட்டு போனேன்டா. சரி பேச்சத்தான் கேட்க வர்றான்னு கூட்டிட்டு போனா கொண்டை விட்டதோட என் பேச்ச கேட்கல. அப்புறம் பட்டிமன்ற பேச வந்த பொம்பளையால ஒவ்வொரு மூஞ்சியா பாக்குறா. இவ பொட்டா, அவ பொட்டா, இவ பொட்டா, எவ பொட்டும் இல்லை. அப்புறம் வீட்டுல வந்து வேலைக்காரி மூஞ்சிய பாக்குறா. இவ பொட்டா பாத்தியா, அவ பொட்டும் இல்லை. கடைசியில் ஒட்டுன பொட்டு அவ பொட்டு தாண்டா ஒட்டி இருந்திருக்கு. பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி சந்தேகப்படுறது யாரு? தாரம் தானே. ஒருவேளை அந்த மாதிரி மாட்டி இருந்தா என்ன தெரியுமா சிச்சுவேஷன் போட்டிருப்பாங்க பாட்டு. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு உண்டன் சத்தப்பா, பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போட்டா சித்தப்பா, உன் தப்பா கிழிஞ்சு போயிருமே சித்தப்பா, ஏப்பா ஏப்பா ஞானோ உங்க காயம் கடக்கானோ, ஏப்பா ஏப்பா ஞானோ உங்க காயம் கடக்கானோ, ரெண்டு ரவுண்டு உள்ள உண்டா பொறுக்கு தப்பா ஞானோ, தப்பாக்கி ராஜா கண்ணம்மா தப்பாக்கி ராஜா, துப்பாக்கி வந்து இருக்கு தப்பாக்கி ராஜா, தப்பாக்கி ராஜா கண்ணம்மா தப்பாக்கி ராஜா, துப்பாக்கி வந்து இருக்கு தப்பாக்கி ராஜா, சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த பெரிய ஒண்ணு யாரு உண்டன் செத்தப்பா. ஆனா தாயினுடைய பாசம் எப்படி தெரியுமா சார்? ரெண்டு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். தாயினுடைய பாசம் எப்படி தெரியுமா சொன்னா கண்ணதாசன், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதின் கோவிலது, பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது, இருக்கின்ற பிரிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது, அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசனே தாயினுடைய பாசத்தை சொன்னானே. இந்த தாயினுடைய பாசத்துக்கு ஈடு இணையா வருமா? நான் சத்தமதி பேசுறப்போ ஒரு கேள்வி கேட்டேன். இதே புருஷன் தான் வேணுமான்னு சொல்லி பெண்களை பார்த்து கேட்டேன், இதே பொண்டாடி தான் வேணுமான்னு சொல்லி ஆண்களை பார்த்தேன். நிறைய பேர் பதில் சொன்னாங்க, நிறைய பேர் பதில் சொல்லல. இப்ப இந்த மேடைக்கு இந்த பட்டிமன்றத்தின் சாட்சியா ஒரு கேள்வி கேட்கிற, கைதட்டல் எப்படி வரும்னு பாக்குறீங்களா? இதே மனைவி இதே புருஷன் வேணுமான்னு கேட்டேன், நீங்க பதில் சொல்லல. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கைதட்டல பதில் சொல்லுங்க. எனக்கு இந்த வாய்ஸ்ல வாச்ச இதே அம்மா தான் 7 ஜென்மத்துக்கு எனக்கு அம்மாவா வரணும்னு நினைக்கிறவங்களா நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுங்க பாப்போம். அதுதான் சார், அதுதான் இந்த தாய்க்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அது போல ஒரு தாய் முக்கியம் சார். தாய் இல்லாம வளர்த்த புள்ள நல்லதா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த தாய் வளர்த்து பக்குவப்படுத்தி பணம் சம்பாதிக்கிற ஏடிஎம் மிஷினா எங்களை மாத்தினதுக்கு அப்புறம் அந்த ஏடிஎம் மிஷினை புடுங்கி வச்சுட்டு பணம் மட்டும் வேணும் பாசம் கொடுத்த தாய் வேணான்னு ஒதுக்குறது தான் தாரம். இந்த தாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கை சூழ்ச்சியில மாட்டுதுன்னு சொன்னா, இந்த தாரம் வந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? பாகுபாடே இல்லாம வயிற்றுல இருக்கிற பிள்ளையிருந்து நம்மளை வளர்த்து பாசத்தை ஊற்றுவதான் தாயின்னு சொன்னா, இது 6 அறிவு படிச்ச மனுஷன்ட்ட மட்டும் இல்ல 5 அறிவு படிச்ச விருங்கத்திலேயே தாய் தான் சிறந்தது. எப்படி தெரியுமா? இந்த வீடியோ உலகம் ஃபுல்லா வைரல் ஆனிச்சு, நீங்க கூட பார்த்திருப்பீங்க. ஒரு முதல்ல என்ன பண்ணும், ஒரு மான் குட்டி ஏரியை கடக்கிறதுக்காக அந்த ஏரியில இறங்கிடும் சார். அந்த மான் குட்டியை பார்த்தோன்னா முதல்ல ஆகா இளம் மான் குட்டி, இதோட சாப்பாடு நம்ம ஒருவேளை பசியை போக்கிடும்னு வேகமா அந்த முதல்ல அந்த மான் குட்டியை பிடிக்க வரும். இத கரையில இருக்கிற தாய்மான் பார்த்துட்டு, அடடா நம்ம பிள்ளைய ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த முதல்ல சாப்பிட போகுது, அது இன்னும் உலகத்தையே பார்க்கலையே, தான் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த முதலை கிட்ட, உனக்கு சாப்பாட்டுக்கு கறிதானே வேணும், ஏன் உடம்பு இருக்கு என்னை எடுத்துக்கன்னு சொல்லி அந்த தாய்மான் குறுக்க வந்து உளுந்து தான் உயிரை கொடுத்து தான் குட்டியோட உயிரை காப்பாத்துதுன்னு சொன்னா, 6 அறிவு படிச்ச மனுஷன்ட்ட மட்டும் இல்ல 5 அறிவு படிச்ச விலங்குல கூட
தாய்க்கு ஈடனியா யாரும் வர முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மைன்னு சொன்னா தாய்க்கே நீங்க தீர்ப்ப தரணும். ஏன் தெரியுமா? நாடுகள்ல கூட தாய்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு. எங்கேயாவது தாரம்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கா சார்? நோலாந்து. ஒரு பிச்சைக்காரன் கூட வீட்டுக்கு வந்து பிச்சை கேட்கணும்னா அம்மா தாயே சோறு போடுங்கன்னு தான் கேட்பான். பொண்டாட்டியே மனைவியே சோறு போடுங்கன்னா விளக்கமாத்தால அடிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா. அப்ப என்ன நீங்க தாரம் தாரம்னு பேச வர்றீங்க? தாரம்ங்கிற வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் கடங்காரனே ஆகுறான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், இத சொல்லி நிறைவு செய்றேன். சரி, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேம்மா, நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேட்கிறேன். நானும் நாக்க புடுங்கி புடுங்கி தாயா வாக்குறேன். வலிக்கு வலிக்கு துண்ட போட்டு புடுங்குங்க. ஏன் மொத்தம் இருக்கா பாருங்க. இங்க வயசானவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் நம்ம தாய் ஸ்தானத்துல இருக்கவங்க. இப்ப அவங்க யாராவது ஒரு ஆளை எழுப்பி தாலாட்டு பாட்டு பாடுங்கன்னா எப்படிமா பாடுவாங்க? ஓ ராரி 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 ரோ, ஓ ராரி 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 ரோ, ஓ ராரி 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 ராரி. எல்லாத்துக்கும் தாலாட்டு பாட்டு தெரியும். அந்த தாய் ஸ்தானத்துல இருந்தவங்க அப்படி வளர்ந்தாங்க, தாலாட்டு பாட்டு தெரியும். தாரம் தாரம்னு பீத்திக்கிறீங்களே, பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு உங்களால பாட தெரியுதாமா? நான் கேட்கிறேன். இப்ப அப்படி மட்டும் சொல்லாத, என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. ஏங்க 2025ல இப்ப இருக்கிற தார கேட்டகரி யாருக்குமே தாலாட்டு. செட்டிநாட்டு பகுதியிலிருந்து வர்றேன். என் மனைவி திருவையாறு இசைக்கல்லூரியில முறைப்படி இசை படிச்சவா. என் பிள்ளைய எப்படி தெரியுமா தொட்டில போட்டு தாலாட்டுவா? எப்படி? என் மக்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போங்க சார். அண்ணே ஒண்ணு காட்டுங்க அண்ணே, தெய்வ கடாட்சமா இருக்கு. தம்பி ஒரு அரை நோட்டு காட்டுங்க. அரை நோட்டு காட்டு. அதே நினைப்புல இருக்கான் தம்பி. கீபோர்டுல காட்டுங்க, வாயில காட்டாது. வாய் வத்தல கூட்டு வரைக்கும் போது பாருங்க. அந்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. எப்படி தாலாட்டிட்டு தானே பாக்குறீங்க? எப்படி சொல்லித்தாரேன் உங்களுக்கு. இந்த பிள்ளைய தொட்டில போட்டு தொகைராவா பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவை திறந்து பாக்குறேன், 32 நாய் எடுத்து கிடக்கு. பாத்தியா? ஏண்டி தின நாய் கிடக்குங்கிறேன். வந்த நாய் எல்லாம் சொம்முதான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற தாரத்துக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாடே தெரியலையே. அன்னைக்கு மெட்ராஸ் போற ஒரு மாடர்ன் மம்மி தாலாட்டு பாடுது சார். பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு இந்த அம்மா லெகின் டி ஷர்ட்டி மாட்டிக்கிடுச்சு. கேட்டா மாடர்ன் மம்மியா தொட்டில போட்டு பாடுது. ஓ ஆரி 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 ஆரி. குழந்தை தொட்டியை விட்டு சனியனை எதுக்கு இங்க வந்து கத்துற? உன் புருஷங்கார திண்ணையில உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அங்க போய் கத்து. நானே தூங்கிக்கிறேங்க. அது நம்ம அம்மா காலத்துல சார் வயசானவங்க என்னைக்கா புறம் பேசுறீங்க பாத்துறீங்களா? வயசானவங்க ஒருபோதும் பேச மாட்டாங்க. வெத்தலை பாக்கு ஓடுறதுக்கே நேரம் சரியா இருக்கும் சார். ஆனா இந்த தாரம் வந்ததுல இருந்து புறம் பேசுறதுல இந்த தாரத்தை அடிச்சுக்க முடியாது சார். வாழ வந்த மருமவ வந்த வீட்டுல நிம்மதியா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீ இருக்கியா? நான் கேட்கிறேன். இதை சொல்லி நிறைவு செய்யறேன். வாழ வந்த மருமவ நம்ம ஊருக்கு கற்பனைக்கு சொல்றேன். நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுது. குழந்தைக்கு தானே சார் தாலாட்டு பண்ணணும். முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபிடி சண்டை. மாமியாவும் நாத்தனாவும் சண்டை போட்டுட்டு மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்காந்துருந்தாங்க. பெத்த பிள்ளை அழுதுச்சு. வாழ வந்த மருமவ தாலாட்டு பாடுறங்கிற சாக்குல ஜாட பேசுனா. எப்படி பேசுனா? எப்படி? பூமியோ நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவரு. யாரு? புருஷன். புண்ணியரை பெத்தெடுத்தே பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா மல்லா கொழுந்து சிரிக்குது. ஐயோ எனக்கு கல்யாணமாய் 14 வருஷம் ஆகுது. ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டோம், அதே இந்த கருவாயை நம்ம ஊர்ல மைக்ல சொல்றாண்டி ஆயான்னு பாக்குது. அடுத்து நாத்ராவுக்கு வந்தால 2வது லைன் நைசா நாத்ராவை கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடி சார். நம்ம ஆள் வந்தா அதுதான் ஆண் சிங்கங்கிறது. வந்து பார்த்தான், அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுது இவன் தாலாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பி தோண வேணும்னு, தம்பி தோண வேணும்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மளை 140 கோடியில கொண்டே விட்டுட்டாங்களே. பாத்தியலா கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருங்கடான்னா சமூக இடைவெளியே இல்லாம இருந்துட்டாங்க. அந்த 70 லட்சத்துல நீ ஒரு ஆளா? நிறைவா ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யற நடுவு. பிரசவம்ன்றது எப்படி தெரியுங்களா?
ஒரு தாய் இந்த உலகத்துல குழந்தையை கொண்டு வர்றதுக்கு 1000 முறை விழா எலும்புகளை ஒரு சேர முறிச்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த வலியை தாங்கி தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான்னு சொன்னா இஸ்லாம் மார்க்கம் கூட ரொம்ப அழகா சொல்லுது. தாயின் காலடியில தான் உங்களுடைய சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னா இந்த தாய்க்கு ஈடு இணையா உலகத்துல யாரும் வர முடியாதுங்கிற காரணத்தினால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி விடுமாக்க சுண்டகஞ்சி சுட்டால மக்காச்சல் நீர்பர் பேட்டனி இளநீ இராத்துக்கு கடன்ட்ட கமருட்ட வெள்ளரிக்க அவிச்சமுட்ட ஆஃப் ஆயில் கட்டுன பொண்டாட்டி இது எல்லாமே டூப்பு. பெத்த தாய் தான் டாப்பு. நடுவரை தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இங்க இருக்கிற பிள்ளைகளே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவரில் எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம்னாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி இங்கே குழந்தைகள் வச்சிருக்கிற அந்த பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க. கல்யாணம் பண்ணப்ப மனைவியா நான் இருந்த சந்தோஷத்தை விட அது வழியா பிறந்த இந்த பிள்ளைக்கு அம்மாவா இங்க உட்கார்றதுதான் எனக்கு பெருமைன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா தாரத்தை விட தாயே சிறந்தவள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, அருமையான தொடக்கம், நல்லா பேசியிருக்கார். நான் இந்த அணியில இருந்திருந்தேன்னா இன்னெருதி போய் கரூர்ல பஸ் ஏறி ஊருக்கு போயிருப்பேன். காசா பேசாம கொடுப்பாங்க உங்களுக்கு காசு. உண்மையிலே தாய்க்கும் தாரத்துக்கு என்னங்க வித்தியாசம்? எங்க அம்மா காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த பூரம் புள்ள, இப்ப பிறகு பூரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரி எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்கே ஆள் சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்ததை பார்க்க போறோம். தாயும் அழுவல, பிள்ளையும் அழுவல, புருஷன் கிடந்து அழுது கிடக்குறேன். நீ ஆண்டா அழுகுறாயின்னு கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும் அந்த ஆண்டான்னு அவன் கிடந்து அழுது கிடக்குறேன். அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரன் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரன் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4வது பிரசவத்துக்கு நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாம உட்காந்துரு. பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க. எங்க சார் குடும்பத்தில் நிம்மதி இருக்கு? எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா என்ன அப்படின்னா அவுத்து விடுன்னா. திருடன் சொன்னா கத்துனாங்கன்னா குத்துவேன் அப்படின்னா. கத்த மாட்டேன் அவுத்து விடுனா. அவுத்து விட்டோன்னு சொன்னா திருட சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா. என்னம்மான்னு கேட்டான். ஏற்ற மாதிரி தான் என் நங்கையா வீடு இருக்கு, போகும்போது அவள் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கன்னா. அதுக்கு திருடன் சொன்னான், அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவள் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான். அப்போ இன்னைக்கு இருக்க பெண்கள் எப்படி இருக்காங்க? வாழ்க்கை நிம்மதி இருக்கா? சரியில்லையே. ஆனால் இன்னைக்கு ஒருத்தன்ட்ட நான் மாட்டினேன் பாருங்க, அது மாதிரி யாரும் மாட்டக்கூடாது. சாயந்தரம் லேட் ஆயிடுச்சு பட்டிமன்றத்துக்குன்னு திண்டுக்கல்லேருந்து கரூர் பஸ் ஏறி 3 பேர் சீட்டில் 3 சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமாக போய் உக்காந்தேன். ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் பஸ் வெளியில் வந்துச்சு. ஒருத்தன் ஓடியாந்து என் பக்கத்தில் உக்காந்தான். பட்டையெல்லாம் போட்டிருந்தான். வெளிப்பட்டை மட்டும் இல்லை, உள்பட்டையும் போட்டிருந்திருப்பான் போல, எனக்கு தெரியலை. பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டான். கரூர் போகுதுன்னு. அப்படிலாம் போகக்கூடாதே அப்படின்னா. கிரகத்தை கூட்டுறான்டான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான். உக்கார். நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான். திண்டுக்கல், வேடசந்தூர், கரூர்னு. அப்படிலாம் வரக்கூடாதேன்னா. நம்ம எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான், எடுத்தும் தொலைய மாட்டேறான், உப்புங்கிறான், உட்காந்துக்கிறான். அண்ணே அப்படின்னா. நான் தம்பி அப்படின்னேன். ஏன்னா அவன் பேசலை, பகவான் பேசுகிறான். தம்பி, திண்டுக்கல் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது, கரூர் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது. திண்டுக்கலை தூக்கி கரூரில் வைக்கணும், கரூரை தூக்கி வேடசந்தூரில் வைக்கணும், என்ன சொல்கிறான்னு கேட்டான். முடியாதுன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான். அப்படியே செய்வோம்னே அப்படின்னு.
நாங்கள் பேசினதை பின்னாடி 2 பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கானுவோ. அதில் ஒருத்தன் சொன்னால், முன்னாடி பாடுறா 2 குடிகார பயிலுவு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, குடித்ததாவே மாட்டினதுனா. இன்னொருத்தன் சொன்னால், இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்கு, அந்த மூக்கு நீளமாக இருக்கான் பார் வேதாரணியா, அவன் தான் ஃபுல்லாக பேசியிருப்பான் போல இருக்கு, ஃபுல்லாக கொடுத்திருப்பான் போல இருக்கு அப்படின்னா. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குடிகாரனையும் ஒருத்தி கட்டி குடும்பம் நடத்துகிறா பாருங்க, அவளுக்குத்தான் இந்த சமூகத்திலே கோயில் கட்ட வேண்டும். வாழ்க்கை அப்படி இருக்கு. அழகா பேசி துவங்கியிருக்காரு. அடுத்து மஞ்சுநாதன் பேச வேண்டியது இருக்கு. அடுத்து அதிரடி பேச்சாளர்கள், உருண்டு பேசக்கூடிய பேச்சாளர்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. இது முடிஞ்சு மஞ்சுநாதனுடைய 21 நாள் விரதம் இருந்து பாடக்கூடிய படுகளம், அன்னமார் படுகளம் இருக்கிறது. அதற்குத்தான் நமக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால் பட்டிமன்றத்தை விரைவாக நான் கொண்டு செல்கிறேன். இப்பொழுது தாயை தாண்டி தாரமே என்ற அணியை தாண்டி பேச வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. போங்க பெண்கள் பக்கம்